ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் சூப்பு தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளே எப்படி மட்டன் சூப்பு 3 நிமிஷத்தில் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மட்டன் போன் மட்டன் ஸ்டாலில் 100 ரூபா கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த போன் வாங்கி உங்களுக்கு குக்கரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது மல்லி இலை ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. அது கூட இந்த புதினா இலையும் க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த க்ரஷ்டு ஓனியன், இந்த சின்ன ஓனியன் க்ரஷ் பண்ணி அப்படியே அதுக்கு மேலே தூவி விட்டுருங்க. இந்த உப்பெல்லாம் போடுற மாதிரி தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 சில்லி, க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ 3 இது எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியும் அது மாதிரி இந்த வெளுத்துள்ளி, அதாவது வெளுத்துள்ளி இஞ்சியும் ஒருமிட்டு வச்சு க்ரஷ் பண்ணுங்கள். கார்லிக்கு அது மாதிரி இஞ்சி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கரம் மசாலா, ரோவாக கிடைக்கிற பொடி இல்லை அல்லாமல் கரம் மசாலா இருக்கும். ஸோ அந்த கரம் மசாலா அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கருவேப்பிலை லீவ்ஸ், கறி லீவ்ஸும் கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தென் ஒரு 3 கப்பு வெல்லம், 3 கப்பு வாட்டர் நீங்கள் உள்ளே ஊற்றணும். ஸோ உள்ளே ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு ஜஸ்ட் வந்து ஸ்டிர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் கூட நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போடுங்க. ஓவராக உப்பு போட்டால் உங்களுக்கு வாயில் வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு உங்களுக்கு உப்பு குறைவாக தான் உங்களுக்கு ஃபர்தர் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சுட்டு ஒரு 5 விசில் வைங்க. நான் இங்கே ஒரு விசில் மட்டும் தான் காட்டுறேன், நான் 5 விசில் வச்சுருக்கேன். ஸோ 5 விசில் வச்சுட்டு விசில் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும் உங்கள் சூப்பு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சூப்பு கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு இட்ஸ் ரெடி டு சர்வ்னு நமக்கு சொல்லலாம். ஸோ சர்வ் பண்ணி உங்களுக்கு நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள்.